இனமான உறவுகளே, அனைவருக்கும் சமூக நீதி மக்கள் கட்சி மற்றும் மாவீரன் பொல்லான் பேரவையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருந்ததியர் உள் இடஒதுக்கீடும் அருந்ததியருடைய அரசு ஊழியர்கள் இச்சமூகத்தினுடைய சாபக்கேடு என்பது குறித்து இந்த இடத்தில் நான் பேச உள்ளேன். இன்றைக்கு தமிழகத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களிலே மிகவும் அடிமட்டத்திலே கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அருந்ததியர் சமூக மக்களினுடைய நீண்டகால கோரிக்கை கல்வி வேலைவாய்ப்பில் 3% உள் இடஒதுக்கீட்டை டாக்டர் கலைஞர் அவர்கள் வழங்கப்பட்ட அந்த உள் இடஒதுக்கீடு செல்லும் என உச்சநீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் 1 தீர்ப்பு அளித்திருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க அந்த தீர்ப்பு நம் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு எழுச்சியும் ஒரு விழிப்புணர்வையும் உருவாக்கியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாளிதழ்கள் ஊடகங்களிலும் அனைவருமே அனைத்து கட்சியினருமே இந்த இடஒதுக்கீட்டை வரவேற்று பேசுகிறார்கள். ஆனால் சகோதர சாதியை சார்ந்தவர்கள், குறிப்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் போன்றவரெல்லாம் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கார்கள். ஆனால் இந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று SC/ST அரசு ஊழியர் சங்கம் திருநெல்வேலியிலே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கார்கள். ஆனால் அருந்ததியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், மத்திய மாநில அரசு ஊழியர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஏன் வாய் திறக்க மாட்டுகிறார்கள்? அவர்களுடைய பங்களிப்பு என்ன? அருந்ததியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அருந்ததியர் சமூகத்திற்கு முன்னேற்றத்திற்கு அவளுடைய பங்களிப்பு என்ன? இதை நாம் சற்று உற்று நோக்க வேண்டும். என்னுடைய வாதம் என்னவென்று சொன்னால், அருந்ததியர் சமூகத்தினுடைய சாபக்கேடு அரசு ஊழியர்கள்தான் என்பதை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு என்பது 1980களில் இருந்து ஏறத்தாழ 45 ஆண்டு கால கோரிக்கை. எனக்கு தெரிய அரசு ஊழியர்கள் ஒரு அமைப்பு, OGS என்கிற ஒரு அமைப்பு, இளைஞர் வழிகாட்டும் பணி என்ற அமைப்பு இந்த கோரிக்கையை முன்னெடுத்து சென்றது. அதில் ஐயா அதியமான் அவர்கள் இந்த கோரிக்கையோடு சேர்த்து கோரிக்கை விடுத்தார். அதற்கு பிறகு அந்த OGS அமைப்பில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர் மரியாதைக்குரிய ஐயா MP பெருமாள் ராஜ் ஐயா அவர்கள் நியாயம் தானா என்று 1990 ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார்கள். அதில் கடையனுக்கும் கடையனுடைய நிலைமை என்ன என்று சொல்லி அன்றைய தினமணியில் ஒரு கட்டுரை வெளிவருகிறது. அதில் அருந்ததியருடைய உள்ளொதுக்கீட்டினுடைய நோக்கம் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் பல்வேறு அமைப்புகள், குறிப்பாக தமிழ்நாடு அருந்ததியர் சங்கம் மற்றும் ஜெய்ஜீவன்ராம் ஜனநாயக மக்கள் இயக்கம் மாநில தலைவர் மா ராமன் ஐயா, எனது தந்தையார் அவர்கள் 1988, 89, 99, 2007 என்ற தமிழகத்திலே, அதாவது குறிப்பாக ஈரோட்டிலே மாநில மாநாடுகளை நடத்தியுள்ளார். டாக்டர் கலைஞர் அவர்களை நேரடியாக சென்று சந்தித்து அருந்ததியருக்கு உள்ளொதுக்கீடு கோரிக்கையை வலியுறுத்தி பேசியிருக்கிறார். அதே போன்று ஐயா தமிழ்நாடு அருந்ததியர் ஒருங்கிணைப்பு குழு என்ற பெயரிலே மதுரை ST கல்யாணசுந்தரம் ஐயா அவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கடந்த 40 ஆண்டுகளாக இந்த கோரிக்கை வெளிமெடுத்து தண்டோரா பிரச்சார பயணம், மாநாடுகள், ஊர்வலம், பேரணிகள் நடைபெற்று அந்த கோரிக்கை தமிழக பட்டிதட்டி எல்லாம் சென்று பரப்பிய பெருமை ஐயா ST கல்யாணசுந்தரத்துக்கு உண்டு. அவருக்கும் ஐயா ராமன் ஐயா அவர்களுக்கும் கடந்த 2017 செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்த நாளில் ஈரோட்டிலே நான் பாராட்டு விழா நடத்தி அவர்களை கௌரவப்படுத்தியுள்ளேன் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆனால் அருந்ததியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள்? மத்திய அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, மாநில அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அவர்களால் அதாவது குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்திற்கு
அரசு பணியிலே ஒரு 100 பேர் இருந்தால் அதிலே ஒரு 4 பேர் 5 பேர் அரசு பணியில் இருப்பவர்கள் இந்த சமூகத்திற்காக பயன்படுகிறார்கள். அவர்களை இந்த நேரத்தில் நாம் வரவேற்க வேண்டும். ஆனால் ஒரு சிலரை தவிர அரசு ஊழியர்கள் இந்த சமூகத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த இடத்திலே நான் வேதனையோடு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறேன். அருந்ததிகளுடைய மக்களுடைய இயக்கங்கள், பல்வேறு இயக்கங்கள் இருக்கிற மாவட்டத்திற்கு 10, 12 அமைப்புகள், 20 அமைப்புகள் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு அமைப்புக்குமே அருந்திய சமூகத்தினுடைய அரசு ஊழியர்கள் உதவ மாட்டார்கள், ஒரு நன்கொடை கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் நம்மளுக்குள்ளேயே ஒரு பாலிடிக்ஸ், அதாவது ஒரு சமூக சேவை செய்வர், ஒரு அமைப்பு பணி செய்வரை மிகவும் கீழ்மட்டத்தில் அவனை பார்ப்பதும், அரசு பணியில் இருப்பவர்கள், அரசாங்க வேலையில் இருப்பவர்கள், கிராமத்தில் இருந்து வந்து அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில் அரசு பணிக்கு வந்தவர்கள், அந்த அம்பேத்கருக்கு கூட அவர்கள் அஞ்சலி செலுத்தியது கிடையாது. அவர்கள் வீட்டில் அம்பேத்கர் புகைப்படம் இருக்காது. ஆனால் அரசு ஊழியர்கள் சமூக பணி செய்வர்களை மிகவும் கேவலமாக பார்க்கிறார்கள், ஒரு கீழ்த்தரத்துடன் நடந்து கொள்கிறார்கள். இது மிகவும் வேதனையாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு அரசு ஊழியர் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு சமூக அமைப்பை சேர்ந்தவர்கள் சென்று நன்கொடை கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு 100 ரூபாயோ அல்லது 500 ரூபாய் கொடுப்பதற்கு பல முறை அவர்கள் அலைக்கழிப்பு செய்வார்கள். வேண்டா வெறுப்பாக அந்த பணத்தை கொடுக்கிறார். ஆனால் இச்சமூகத்திலே இடஒதுக்கீட்டுக்காக போராடினுடைய வாரிசுதாரர்களோ அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த இடஒதுக்கீட்டினுடைய பயன் கிடையாது. எத்தனையோ பேர் சிறை சென்றிருக்கிறார்கள். நீலவேந்தன், ராணி, மகேஸ்வரன் போன்ற உயிரிழந்திருக்கார். அவர்கள் குடும்பத்துக்கெல்லாம் இடஒதுக்கீட்டின் பயன் கிடைக்கவில்லை. எங்களை போன்ற போராளிகளின் குடும்பத்தில் இடஒதுக்கீடு பயன் கிடைக்கவில்லை. ஆனால் இடஒதுக்கீட்டுக்கும் போராடவர்களுக்கும் இடஒதுக்கீட்டு பயனை அனுபவிக்கிற அரசு ஊழியர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு தான் இச்சமூகத்தினுடைய சாபக்கேடு. அது மட்டுமல்ல தோழர்களே, இன்றைக்கு ஒரு பறையர் சமூகத்திலே எடுத்துக்கொண்டார் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மாதந்தோறும் எங்கிருந்தாலும் சரி, வெளிநாட்டிலிருந்து கூட மாதந்தோறும் அரசு ஊழியர்கள் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி வன்னியர் சமூகத்திலே அப்படித்தான் சமூக முன்னேற்ற சங்கம் என்ற ஒரு அமைப்பை வைத்து SSS என்ற ஒரு அமைப்பு மாதந்தோறும் அவருக்கு அரசு ஊழியர்கள் கட்சி நிதி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் ஜான் பாண்டியனுக்கும் இதே நிலைமை. நாடார் சமுதாயத்திலும் சரி, நாடார் சமுதாயத்திலே தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி என்ற ஒரு வங்கியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி அனைத்து சமுதாயத்திலுமே அரசு ஊழியர்கள் தான் சமூகத்தினுடைய தலைவர்களுக்கும் போராடவர்களுக்கும் பக்கபலமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை அரசு ஊழியர்கள் சிறை சென்ற போராளிகளுக்கும் குன்ற தடுப்பு சட்டத்தில் சென்ற போராளிகளுக்கெல்லாம் உதவி செய்திருக்கார் என்று எண்ணி பாருங்கள், கிடையாது. ஆகவே இன்றைக்கு சமூகத்திலே பல்வேறு தலைவர் இருக்கிறார்கள், அனைவரையும் ஒன்று சேர்ந்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஒன்று சேர்ந்து வந்தால் மட்டும் அரசு ஊழியர்களெல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு என்ன செய்ய ஒன்றும் செய்ய மாட்டார். அவர்களுடைய நொண்டிச்சாக்கு ஏதாவது இவர்கள் கொடுப்பதற்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசு ஊழியர்கள் இன்றைக்கு அருந்தியர் சமூகத்திலே அவர்களுடைய குழந்தைகளுக்கு அவருடைய வாரிசுகளுக்கு செய்யக்கூடிய அனாவசிய செலவுகள், அந்த மேக்கப் போடுறதுலே அந்த உடை போடுற செலவு, இது எல்லாம் நீங்கள் கணக்கு அதிலே ஒரு சிறு தொகையை கொடுத்தால் கூட போதும், சமூகத்திற்கு நம்மளால் முடிவு செய்ய முடியும். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் ஏதாவது ஒரு அமைப்பில் பல்வேறு இயக்க தோழர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் அறிவுபூர்வமாக பணி செய்கிறார்கள், போராட்டம் நடத்துகிற, ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் நடத்துகிறார்கள், சிறை செல்வதற்கு கூட தயாராக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் சிறை சென்று விட்டால் இவருடைய குடும்பத்தை யார் பார்ப்பது? போராடுவதற்கு நிதி யார் கொடுப்பது? இது ஏன் சமூகத்திற்கு அரசு ஊழியர் சிந்திக்க வேண்டும். மத்திய அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, மாநில அரசு ஊழியராக இருந்தாலும் அல்லது தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கிராமத்திலே இருக்கிற ஒரு விவசாயி அங்கே நிலத்திலே உழுது சேற்றிலே கால் வைத்தால்தான் அங்கே நகரத்தில் இருக்கிறவன் சோற்றிலே கை வைக்க முடியும் என்று சொல்லுவார்கள். அதே போல் இன்றைக்கு ரோட்டிலே சாலையோ நடு ரோட்டிலே இறங்கி இப்போ நாங்கள் போராடி போதுதான் நீங்கள் அங்கே இடஒதுக்கீட்டின் பயனை அனுபவித்து கொண்டு அங்கே பெரிய பெரிய கட்டடத்தில் ஏசி அறையிலே தான் நீங்கள் இது மின்விசிறி கீழே அமர்ந்து கொண்டு சொகுசாக நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தை பார்த்து உங்களுடைய குடும்பம் முன்னேறி இருக்கிறது. இந்த அரசு பணியில் இருக்கிறவர்கள் அந்த கிராமத்தில் பிறந்து அவர்கள் கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி இருக்கிறார். ஆனால் அந்த பணி கிடைத்த பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தின் அடிப்படையில் 18% இடஒதுக்கீடு அவருக்கு அந்த வேலை கிடைக்கிறது. ஆனால் அவர் உடனடியாக அந்த கிராமத்தை காலி செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு நகரத்துக்கு சென்று குடியேறி விடுகிறார்கள். அவருடைய அரசு ஊழியராக இருப்பவருடைய அண்ணன் தம்பிக்கோ அல்லது அக்கா பசங்களுக்கோ அவங்களுடைய சொந்தங்களுக்கு கூட உதவி செய்வதில்லை. கல்வி சம்பந்தமாக அல்லது வேறு ஏதாவது ஒரு உதவி அவர்களுக்கு செய்வது மறுக்கிறார்கள்.
இப்படி நம்ம சமூகத்தைச் சேர்ந்த தோழர்களே நம்ம சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு உதவி செய்யும் பொழுது, உதவி செய்யாத பொழுது நம்மளுக்கு எப்படி அடுத்த சமுதாயத்தைச் சேர்ந்தவங்க நம்மளுக்கு உதவி செய்வார்கள்? சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவங்க உதவி செய்தாரோ, ஆதிக்க சமுதாயத்தைச் சேர்ந்த நம்மளுக்கு உதவி செய்தார்கள் நீங்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் நம்மளை நசுக்கினாலும் ஆதிக்க சக்திகளை எதிர்த்து நாங்கள் போராட வேண்டிய சூழ்நிலை, அரசு அதிகாரிகளை எதிர்த்து, காவல்துறையை எதிர்த்து நாங்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் என் மீது பல வழக்குகள் உள்ளன. அனைத்து சேலம் சிறை, ஈரோடு சிறை, கோவை சிறை, அனைத்து சிறைக்கும் சென்றிருக்கிறேன் நான். ஆனால் இதுவரை ஒரு சில உறவினர்கள் போன்ற அரசு ஊழியர்கள் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு சிலர். இன்றைக்கு 1% தான் உதவி செய்திருக்கிறார்கள். ஆனால் மற்ற அரசு ஊழியர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இன்றைக்கு இந்த உள் இடஒதுக்கீட்டினுடைய அதாவது அதனுடைய பயன், அதனுடைய அறுவடை, அதனுடைய நுகர்வை சுவாசிப்பவர்கள் அரசு ஊழியர்கள் தான். ஆகவே சற்று அரசு ஊழியர்கள், இச்சமூகத்தில் இருக்க அரசு ஊழியர்கள் சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகைப்படமோ அல்லது சுதந்திர போராட்ட தியாகிகள், நம் சமூகத்தினுடைய தியாகிகள், வீரத்தாய் குயிலி, மாவீரன் பொல்லான், மாமன்னர் ஒண்டி வீரன், கந்தன்பாடி பொட்டிப்பாகடினுடைய வரலாறுகள், வீர வரலாறுகள் தங்களுடைய சந்ததியில் எடுத்து சொல்லுங்கள். அவர்களுடைய புகைப்படங்களும் உங்களுடைய வீட்டிலே மாட்டி வையுங்கள். அவர்களுடைய நினைவு நாள், பிறந்த நாள் போன்ற நிகழ்ச்சியில் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துங்கள். இன்றைக்கு சமூக இடைவெளியை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். குடும்பம் வேறு, அரசியல் வேறு என்று நீங்கள் நினைக்காதீர்கள். ஆனால் இதே அரசு ஊழியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் எங்களை போன்ற சமூக தலைவர்கள் நாடி வரும்பொழுது தான் உங்களுக்கு தெரிகிறது எங்களுடைய பணிகள். அது மட்டுமல்ல, ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் வந்து உங்களை மிரட்டுகிறார் என்றால் அப்பொழுது தான் நீங்கள் எவ்வளோ பெரிய அதிகாரி இருந்தாலும் நீங்கள் ஒரு சமூக தலைவர் தான் தேடி வருகிறீர்கள். ஒரு தங்கம் செய்யாத வேலையை ஒரு சங்கம் செய்யும் என்று சொல்லுவார்கள். ஆகவே அதே போல அரசு ஊழியர்கள் இச்சமூகத்தினுடைய சாபக்கேடாக இருக்கிறீர்கள். ஆகவே இச்சமூகம் இன்னும் உள் இடஒதுக்கீட்டுக்காக நாம் 6% உயர்த்துவதற்கு போராட வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, பல்வேறு பிரச்சனைகள், மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், கல்வி, பொருளாதாரம், தொழில் போன்ற பல்வேறு பிரச்சனைக்கு போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தோழர்கள் நாங்கள் எங்களை போன்ற சமூகத்திலே தோழராக இருக்கிறார்கள். இன்றைக்கு நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆதித்தமிழர் பேரவையினுடைய தலைவர் ஐயா அதியமான், தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவுளன், ஆதித்தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஜக்கையன், மதுரை எஸ்டி கல்யாண சுந்தரம், திராவிட தமிழர் கட்சியினுடைய தலைவர் வெண்மணி போன்ற தோழர்கள் எல்லாம் மிகவும் சமூகத்திற்காக 24 நேரம் சதா சிந்தித்து கொண்டே அவருடைய பயணங்கள், திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் சமூகம் என்ன செய்ய போகிறது சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் பின்னால் அழைத்து இருக்கக்கூடிய தோழர்களும் அனைத்து மாவட்டங்களிலும் தோழர்கள் சமூக பணி செய்து இவர்களுக்கெல்லாம் இந்த சமூகம் என்ன செய்ய கைமாறு செய்ய போகிறது நினைத்து பாருங்கள். ஆனால் அரசு ஊழியர்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்வது என்னவென்று சொன்னால், நீங்கள் சமூகத்திற்கு பயன்பட்டாலும் சரி, பயன்படவில்லை என்றாலும் சரி, ஒரு நாள் உங்களுக்கோ, உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்களை வாரிசார், உங்கள் சொந்தங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் என்னை போன்ற தலைவர்கள், நீங்கள் சமூகத்தினுடைய தலைவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் சமூகத்தினுடைய பிரச்சனை அது எந்த வடிவில் வந்தாலும் சரி, சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம். ஆகவே அரசு ஊழியர்கள் இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய பயணங்கள் வெகு தூரம் போக வேண்டியுள்ளதால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இதை சிந்தித்து பார்த்து அருந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள், குறிப்பாக அரசு, மத்திய மாநில அரசு ஊழியர்கள், உங்களுக்கு தெரிந்த வகையில் அந்த பகுதியில் யார் சிறப்பாக செய்கிறார்கள் நீங்களே முடிவு செய்து யாராவது ஒரு அமைப்புக்கு உதவி செய்யுங்கள், ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கள். அதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.